32க்கு 47ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.45 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2400 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடா ரொம்பவே அட்டகாசமான டிசைனில் கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்யூவி நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள 16க்கு 16 லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், 2 16க்கு 10 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு 16க்கு 16 கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துக்குமே அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட், டியூல் பால்கனின்னு நீட்டான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட குவாலிட்டி பிளைவுட்ல கண்ணை பறிக்கிற அளவுக்கு இன்டீரியர், எல்லா ரூம்ஸ் இன்க்ளூடிங் டாய்லெட் முதற்கொண்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது. பெர்ஃபெக்ட் ரேஷியோல லைட்டிங்ஸ்னு ரொம்பவே கிராண்டியரா டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டை 33 அடி தார் ரோட் ஃபேசிங்ல தெற்க பார்த்து இந்த வீட்டோட எலிவேஷனை கொடுத்திருக்காங்க. ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சிவில் ப்ரொஜெக்ஷன் அண்ட் லைட்டிங் மூலமா இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகா டிசைன் செஞ்சிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ற விதமா ஜெரா போர்டு பதிச்ச 2 மெட்டல் கேட் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிகோ 12க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹெவி டியூட்டியா லேயிங் பண்ணி, வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸ்ல மேட் ஃபினிஷிங்ல லேயிங் பண்ணி கொடுத்திருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறதுனால சுற்றி வர செட்பேக் ஏரியா 3.25 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டபுள் ஸ்டீல் டோர் டைப்பில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வால் முழுவதும் லூவர்ஸ் மூலியமா வால் பேனலிங் பண்ணி அதில் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் மற்றும் கரெக்டான வாஸ்துல பூஜா யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி சூப்பரான டிசைனில் லைட்டிங் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்கிற எல்லா விண்டோஸுமே யூபிவிசிக்கு பதிலாக மகாகனின்னு சொல்லக்கூடிய உட்ல டிசைன் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட் மட்டும் இல்லாமல் ஸ்டேர்கேஸ் வர இடத்துலையும் சைடு அண்ட் பாட்டமில் வால் பேனலிங் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8க்கு 17.25ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி மல்டி ஃபங்க்ஷனல் வாட்டர் ஃபால்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ்வை மேட்ச் பண்ணுற மாதிரி கவுண்டர் டாப்பை டிசைன் செஞ்சுருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ், டால் யூனிட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் மூலிமா ரொம்ப அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி நீட்டான டிசைனில் லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 அண்டர் கிரவுண்ட் சம்ப், வெசல் வாஷிங், யூட்டிலிட்டி ஏரியா மற்றும் அவுட்டர் டாய்லெட் 3க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
சீலிங்க்கு ரொம்ப அழகான டிசைனில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் கொடுத்து நார்த் வாலில் ரொம்ப பெரிய சைஸில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 10க்கு 4.25 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் கொடுத்து வாட்டர் ஹீட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்லேயும் ரொம்ப அழகான டிசைனில் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் ஆன்டி ஸ்லிப்பரி கிரானைட்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் வாலில் 5 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்து ஈஸ்ட் வாலில் டிவி யூனிட், சவுத் வாலில் ஸ்டடி யூனிட் மற்றும் டபுள் டோர் கொண்ட வார்ட்ரோப் லார்ஜர் சைஸஸில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்போட டோர்ஸ் எல்லாமே புஷ்பேக் பட்டன் டைப்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத்தில் கொடுத்துருக்கிற டோர் வழி எக்ஸிட் ஆனதும் ஒரு பிரைவேட் பால்கனி 2.25க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட வால் டைல்ஸ் 3D டைப்பில் லேயிங் பண்ணி சீலிங்க்கு WPC பேனலிங் மற்றும் சிலிண்டர் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் அண்ட் ஜாக்வேர் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஹீட்டர் மற்றும் ஃபால் சீலிங் ரொம்ப அழகான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுக்கப்பட்டது போலவே 16க்கு 10ல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் அண்ட் ப்ரொஃபைல் லைட் கொடுத்து பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் மற்றும் நார்த் வாலில் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.25க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் மற்றும் ப்ரொஃபைல் லைட் பதிச்சு கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் மற்றும் ஜாக்வார் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட ஃப்ளோர் டைல்ஸ் யூனிக்கான வாட்டர் ஃப்ளோயிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ஈஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டோர் வழி எக்ஸிட் ஆனதும் லெஃப்ட் சைடு ஓப்பன் டெரஸ் மற்றும் ரைட் சைடு ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க.
ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங் எல்லாமே கூலிங் டைல்ஸில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா 4.5 8 டைமென்ஷன்ஸில் வால் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான டெரஸ் சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே கொடுத்து அதில் டைல்ஸ் மற்றும் எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 6க்கு 12 டைமென்ஷன்ஸில் பேசேஜ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் WPC பேனலிங் அண்ட் சிலிண்டர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிராண்டியரான டிசைனில் கட்டப்பட்ட இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பார்த்தோன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.